அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கதாபாத்திரங்கள் தொடரில் இன்று பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். அவள் அழகில் சிறந்தவள் அல்ல, அவள் நேசிக்கப்படாத மனைவி, அவள் ஒதுக்கப்பட்ட சகோதரி, தன் தந்தையின் வஞ்சக செயலில் பகடையாக பயன்படுத்தப்பட்ட மகள். அவள் பெயர் லேயாள். அவளுடைய வாழ்க்கை கண்ணீர், கவலை, ஏமாற்றம், புறக்கணிப்பு, அநியாயம் ஆகியவை நிறைந்ததாக இருந்தாலும் தேவன் அவள் வாழ்க்கையை கொண்டு ஒரு உன்னத திட்டத்தை நிறைவேற்றினார். வாருங்கள், நாம் லேயாளின் வாழ்க்கையை குறித்து ஆழமாக ஆராயலாம். யார் இந்த லேயாள்? யாக்கோபின் தாயாகிய ரெபேக்காளுடைய சகோதரன் பெயர் லாபான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பெயர் லேயாள், இளையவள் பெயர் ராகேல். இதை குறித்து நாம் ஆதியாகமம் 29:16 வாசிக்கலாம். லேயாளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவள் சகோதரி ராகேலுடன் ஒப்பீடுகளால், அதாவது கம்பேரிசன்ஸால் நிரம்பி இருந்தது. அவள் அழகை, அவள் மதிப்பை, அவள் எல்லாவற்றையும் மற்றவர்கள் கண்களில் ராகேலின் அளவுகோலால் அளந்தார்கள். ஆதியாகமம் 29:17 லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள் என்ற ஒரு ஒப்பீடு குறிப்பிடப்பட்டுள்ளது. லேயாளின் கண்கள் ரக்கோத் என்று எபிரேயத்தில் குறிப்பிடப்படுகின்றன. அது தமிழில் கூச்ச பார்வை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆங்கிலத்தில் பல்வேறு விதமான மொழிமாற்றங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் டெண்டர் அல்லது டெலிகேட் என்றும், அதாவது மென்மையான, சிலவற்றில் வீக் பலவீனமான, இன்னும் சிலவற்றில் லேயாளின் கண்களில் எந்த பிரகாசமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்னும் சில வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு எபிரேய மரபு தொடர்பாக, அதாவது இடியமாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது என்று கருதுகிறார்கள். இதில் பலவீனமான கண்கள் என்பது லேயாளின் கண்களின் உடல் ரீதியான குறைபாட்டை குறிக்காமல், லேயாள் ராகேலோடு ஒப்பிடப்படும் போது பார்ப்பதற்கு அவ்வளவு கவர்ச்சிகரமாக அல்லது அழகாக இல்லை என்ற பொருளை குறிக்கும் என்று கருதுகிறார்கள். பொருள் எதுவாக இருந்தாலும் ராகேலா லேயாளா என்று வரும்போது அனைவராலும் ராகேலே தெரிந்தெடுக்கப்படுகிறாள். லேயாள் மூத்தவளாய் இருந்தாலும் எப்போதும் 2ஆம் பட்சமாகவே கருதப்படுகிறாள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அழகு என்பது வெறும் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்ததல்ல, அது ஒரு சமூக சொத்தாக, அந்தஸ்தை தருவதாக இருந்தது. ராகேலின் அழகு ஒரு மதிப்புமிக்க பொருளாகவே கருதப்பட்டது. இதுவே ஒரு சிறந்த மணப்பெண்ணுக்கான அடையாளமுமாகவும் இருந்தது. கவர்ச்சிகரமான மனைவி அந்த கணவனின் அந்தஸ்தை பிரதிபலிப்பதாக கருதப்பட்டது. யாக்கோபு ராகேலை பார்த்தபோது அவர் ஒரு நபரை மட்டும் பார்க்கவில்லை, சமூகம் தனக்கு கற்பித்த ஒரு அழகு இலக்கணத்தையே அவர் பார்த்ததாக உணர்ந்திருப்பார். அடுத்ததாக லாபான் எப்படி லேயாளை தன்னுடைய வஞ்சக செயலில் ஒரு பகடையாக உபயோகப்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். லாபான் யாக்கோபை வைத்து ஒரே நேரத்தில் 2 பிரச்சனைகளை தீர்க்க ஒரு வாய்ப்பை கண்டார். யாக்கோபை சுரண்டி தான் பணக்காரன் ஆகலாம், மேலும் யாருக்கும் அவ்வளவாக பிடிக்காத தனது மூத்த மகளை யாக்கோபுக்கு மனம் முடித்து கொடுத்து விடலாம் என்று அவர் ஒரு திட்டமிட்டார். யாக்கோபின் பலவீனம் தனக்கு தெரியும், அதாவது ராகேலுக்காக அவர் எதையும் செய்வார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதை லாபான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். தானும் ஒரு வஞ்சகராக இருந்த லாபான் ஏற்கனவே வஞ்சகத்தால் சூழப்பட்ட வாழ்க்கையை கொண்டிருந்த யாக்கோபை ஏமாற்றினார். ராகேலை மணக்க 7 ஆண்டுகள் வேலை செய்ய யாக்கோபு ஒப்புக்கொண்டார். 7 வருடம் நிறைவேறின பின்பு தன் மனைவியை தர வேண்டும் என்று லாபானிடம் யாக்கோபு கேட்டார். அவருக்கு மனைவி கிடைத்தது, ஆனால் அவர் விரும்பியவர் அல்ல. ஆதியாகமம் 29:23 அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான் என்பதை நாம் வாசிக்கிறோம். விடியற் காலத்தில் லேயாளை கண்ட யாக்கோபின் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் விவரிக்க வார்த்தைகள் போதாது. யாக்கோபின் எதிர்வினையை கண்டு லேயாள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். இந்த சமுதாயத்தில் பெண்கள் தன் தந்தைக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும் என்பதும், தங்கள் விருப்பு வெறுப்புகளையும் சொல்வதற்கு கூட தங்கள் வாயை திறக்காமல் உரிமை இல்லாமல் இருந்திருப்பார்கள் என்றும் இந்த காரியத்தின் மூலம் தெரிய வருகிறது. பின்பு ஆதியாகமம் 29:30 வாசிக்கும் போது யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான்.
லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் என்பதை வாசிக்கிறோம். ஏமாற்றத்தின் மூலம் லேயாளை மணக்க நேர்ந்ததால் யாக்கோபு லேயாளை ராகேலை போல நேசிக்கவில்லை. இது லேயாளின் வாழ்க்கையில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. ஒரு பெண்ணாக தன் கணவனின் அன்பிற்காக ஏங்கிய லேயாளின் வலி மிகவும் ஆழமானது. ஆனால் மனித அன்பு கிடைக்காத இடத்திலும் தேவனின் கிருபை அவளுக்கு கிடைத்தது. மனிதர்கள் அவளை புறக்கணித்தாலும் தேவன் அவளை கைவிடவில்லை. லேயாள் நேசிக்கப்படாமல் இருப்பதை தேவன் கவனித்தார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள் என்று நாம் ஆதியாகமம் 29:31 வாசிக்கிறோம். மனித அன்பு கிடைக்காத இடத்தில் தேவனின் அன்பு அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. இது நம் அனைவருக்கும் ஒரு பாடம். நம்மை உலகம் கவனிக்காவிட்டாலும் தேவன் நம்மை எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறார். லேயாளிற்கும் ராகேலுக்கும் இடையிலான போட்டி மிகவும் கடினமானது. ஒரு பக்கம் கணவனின் அன்பு, மறுபக்கம் பிள்ளை பேறு என இருவருக்கும் இடையே பெரும் போட்டி நிலவியது. இது குடும்பத்தில் அமைதியின்மையையும் பொறாமையையும் உருவாக்கியது. இந்த சகோதரிகளின் மோதல் எந்த ஒரு குடும்ப உறவிலும் அன்பும் புரிதலும் எவ்வளவு அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. தன் கணவனின் அன்பை பெற லேயாள் பிள்ளைகள் பெறுவதே ஒரே வழி என்று நம்பினார். ஒவ்வொரு முறை மகன்கள் பிறக்கும் போதும் இப்போதாவது தன் கணவன் தன்னிடம் அன்பு பாராட்டுவார் என்று லேயாள் ஏங்கினாள். லேயாள் தன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பெயரிடும் போது அவள் யாக்கோபின் அன்பை பெற ஏங்கின ஏக்கமும் மேலும் ஒவ்வொரு முறையும் தன் வாழ்வில் தேவனின் பங்கையும் வெளிப்படுத்துவதாகவும் அந்த பெயர்கள் அமைந்தது. கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவள் தன் மூத்த மகனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவளுடைய 2ஆம் மகனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்போது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி தன் 3ஆம் மகனுக்கு அவள் லேவி என்று பெயரிட்டாள். தன் செயல்களாலும் பிள்ளைகளாலும் அன்பை விலை கொடுத்து வாங்க முயற்சிக்கும் லேயாளின் ஏக்கம் இன்று பலரின் போராட்டத்தை பிரதிபலிக்கிறது. லேயாவின் 4வது மகன் பிறந்தபோது அவள் அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் துதி என்று பொருள். முந்தைய 3 மகன்களின் பிறப்பின் போதும் கணவனின் அன்பை மட்டும் தேடி ஏங்கிய லேயாள் இந்த முறை தன் கவனத்தை தேவனிடம் மட்டும் திருப்புகிறாள். இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் என்பதை நாம் ஆதியாகமம் 29:35 வாசிக்கலாம். இது லேயாளின் ஆன்மீக முதிர்ச்சியை காட்டுகிறது. அன்பை தேடிய இதயம் இப்பொழுது தேவனை துதிப்பதில் உண்மையான அன்பை கண்டது. இதன் பிறகு லேயாளுக்கு இசக்கார், செபுலோன் என்று இன்னும் 2 குமாரரும் தீனாள் என்ற குமாரத்தையும் பிறந்தார்கள். யாக்கோபு தன் மாமனாரான லாபானை விட்டு பிரியும் போது ராகேல் தன் தகப்பனின் சுரூபங்களை திருடி எடுத்து வந்தாள் என்பதை ஆதியாகமம் 31:19 வாசிக்கிறோம். இது அவள் பழைய சுபாவத்தை இன்னும் விடவில்லை என்பதை காட்டுகிறது. ஆனால் லேயாள் தன் தகப்பன் வீட்டையும் அந்நிய தெய்வங்களையும் முற்றிலுமாக துறந்து யாக்கோபோடு சேர்ந்து தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணிக்க தயாரானாள். அவள் தன் பழைய வாழ்க்கையை முற்றிலுமாக விட துணிந்தாள். ராகேல் பென்யமீனை பெற்றெடுக்கும் போது இறந்து விட்டாள். ஆனால் லேயாள் யாக்கோபுடன் நீண்ட காலம் வாழ்ந்தாள். லேயாள் தன் கணவனோடு அதிக காலம் கழிக்கும் பாக்கியத்தையும் குடும்பத்தின் அங்கமாக இருக்கும் வாய்ப்பையும் மேலும் தன் கணவன் யாக்கோபின் அன்பை தான் மட்டுமே பெற்று அனுபவிக்கத்தக்க காலங்களையும் தேவன் அவளுக்கு கொடுத்தார். யாக்கோபு தான் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது தன் முற்பிதாக்களையும் லேயாளையும் அடக்கம் செய்த இடத்திலேயே, அதாவது மக்பேலா குகையிலேயே தன்னையும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார். இதை ஆதியாகமம் 49:31 வாசிக்கலாம். அவ்வாறே அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் என்பதை ஆதியாகமம் 50:13 வாசிக்கலாம். ராகேல் பென்யமீனை பிரசவிக்கும் போது பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆனால் லேயாள் ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற முற்பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் யாக்கோபின் சட்டபூர்வமான மனைவியாக அடக்கம் செய்யப்பட்டாள். இது லேயாள் இறந்த பிறகும் தேவன் லேயாளின் வாழ்விற்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய கௌரவம். லேயாளின் வாழ்வை ஆராயும் போது நாம் காணும் மிகப்பெரிய பாடம் இதுதான். மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்வை தேவன் தம்முடைய மாபெரும் மீட்பின் திட்டத்தில் எவ்வளவு மையமானதாக மாற்றினார் என்பதுதான்.
லேயாளின் போராட்டங்கள், கண்ணீர் மற்றும் தனிமை ஆகியவை வீணாகவில்லை. மாறாக லேயாளை கொண்டு தேவன் ஒரு உன்னத திட்டத்தை நிறைவேற்றினார். இஸ்ரவேல் தேசத்தின் ஆன்மீக மற்றும் அரசியல் கட்டமைப்பு முழுவதையும் அவர் தாங்கி பிடித்தார். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் பாதி கோத்திரங்கள் லேயாளின் வழியாகவே தோன்றின. லேயாள் பெற்ற 6 மகன்கள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என மொத்தம் 6 கோத்திரங்கள் லேயாளின் குடும்ப கட்டமைப்பிலிருந்தே உருவாயின. இது இஸ்ரவேல் தேசத்தின் பெரும் பகுதியை லேயாளின் வழியில் வந்தவர்களே ஆக்கிரமித்திருந்தார்கள் என்பதை காட்டுகிறது. மேலும் லேயாளின் 4வது மகனான யூதாவின் வம்ச வழியில்தான் இஸ்ரவேலின் முக்கியமான ராஜாவான தாவீது ராஜா தோன்றினார். அவருக்கு பின் வந்த யூதாவின் அரசர்களும் அவர் வம்ச வழியிலேயே உருவானார்கள். மனித அன்பை தேடி ஏங்கிய லேயாள் ராஜ வம்சத்தின் தாயாக உயர்ந்தார். அது மட்டுமல்ல, லேயாளின் மகனான லேவியின் வம்ச வழியில்தான் தேவனுடைய சமூகத்தில் சேவை செய்யும் ஆசாரியர்களும் லேவியர்களும் நியமிக்கப்பட்டனர். இஸ்ரவேலின் ஆன்மீக பாதுகாப்பும் தேவ வழிபாடும் லேயாளின் வம்சத்தின் கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக லேயாளின் வம்சத்தில்தான் உலகத்தின் இரட்சகரான இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு காலத்தில் அன்பு கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய லேயாள் காலங்கள் கடந்து உலகிற்கே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்திய மெசியாவை இந்த உலகிற்கு அளித்த மாபெரும் பாக்கியத்தை பெற்றார். லேயாளின் கதை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. மற்றவர்களின் பார்வைக்கும் நிராகரிப்புக்கும் பயந்து வாழும் நம்மை தேவன் தமக்குரிய நோக்கத்திற்காக தெரிந்து கொள்கிறார். லேயாளின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் இதோ. முதலாவது, ஒப்பீடு செய்வதை தவிர்க்கவும். மற்றவர்களோடு உங்களையும் உங்களது வாழ்க்கையையும் ஒப்பிடுவது உங்கள் மகிழ்ச்சியை பறித்துவிடும். லேயாள் மற்றும் ராகேல் ஆகிய இருவரின் வாழ்க்கையும் ஒப்பீடுகளால் நிறைந்திருந்ததால் அவர்களுக்கு வேதனை மட்டுமே மிஞ்சியது. ஆனால் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் லேயாளின் வம்சவழியில் முக்கியமான இஸ்ரவேலின் ராஜாவான தாவீது ராஜாவும் அதன் பிறகு உலக இரட்சகரான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையும் வர செய்தார். உங்கள் வாழ்விலும் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவமான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை இன்று நம்புங்கள். இரண்டாவது, உங்கள் தோற்றத்தை குறித்து உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். லேயாள் ராகேலை போல் பார்ப்பதற்கு அழகாக இல்லை. ஆனால் தேவன் அவளை குறித்து ஒரு உன்னத நோக்கம் வைத்திருந்தார். தேவன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை ஆராய்கிறவர். நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தோற்றம் அல்லது குறைகளை குறித்து சுய பரிதாபம் கொள்ளாதீர்கள். ஒரு பெரிய நோக்கத்திற்காகவே தேவன் உங்களை நீங்கள் இருக்கிறவாறு படைத்துள்ளார் என்பதை நம்புங்கள். மூன்றாவது, மனித அங்கீகாரத்தையும் அன்பையும் தேடுவதை விட்டுவிட்டு தேவனை நாடுங்கள். லேயாள் தன் கணவனுடைய அன்பை பெற போராடிய காலங்களில் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனால் தேவனோ அவளை நினைத்தருளினார். அவர் தேவைகளை எல்லாம் சந்தித்தார். மனித அன்பு மாறக்கூடியது, ஆனால் தேவனுடைய அன்பு மாறாதது. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறதில்லை. நான்காவதாக, போராட்டத்தின் மத்தியில் துதிக்க பழகுங்கள். தன் 4வது மகன் பிறந்தபோது லேயாள் தன் கவலைகளை மறந்து இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று கூறி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் தேவனை துதிக்கும் போது உங்கள் இருதயம் விடுதலை அடையும். துதியே போராட்டங்களை வெல்லும் ஆயுதம். ஐந்தாவதாக, பொறாமையை தவிர்த்து மற்றவர்களை ஊக்குவியுங்கள். லேயாளுக்கும் ராகேலுக்கும் இடையிலான போட்டி அவர்கள் குடும்ப நிம்மதியை குலைத்தது. நம்மிடம் இருப்பதை எண்ணி நன்றி செலுத்தி மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைய பழக வேண்டும். பொறாமைக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் வாழ்க்கையை தேவனிடம் ஒப்படையுங்கள். மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் மனப்பக்குவத்தை தேவன் தருவாராக. ஆறாவதாக, தேவன் புறக்கணிக்கப்பட்டவர்களை உயர்த்துகிறார் என்பதை விசுவாசியுங்கள். உலகம் யாரை வேண்டாம் என்று ஒதுக்குகிறதோ அவர்களை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். லேயாள் புறக்கணிக்கப்பட்டாள், ஆனால் அவளுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நீங்கள் இன்று ஒதுக்கப்படலாம், ஆனால் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருங்கள். அவர் உங்களை ஏற்ற நேரத்தில் காலத்தில் உயர்த்துவார். ஏழாவதாக, தேவன் காத்திருப்பவர்களுக்கு பதில் அளிக்கிறார் என்பதை நம்புங்கள். பிள்ளை பேருக்காக காத்திருந்த லேயாளையும் ராகேலையும் தேவன் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தார். இன்று நீங்கள் பிள்ளைக்காக காத்திருக்கலாம். இல்லை என்றால் வேற எந்த காரியத்திற்காக காத்திருந்தாலும் தேவன் உங்களை மறப்பதில்லை. அவர் ஏற்ற காலத்தில் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் அளித்து உங்களை ஆசீர்வதிப்பார். எட்டாவதாக, இயேசுவின் மாறாத அன்பை சார்ந்து கொள்ளுங்கள்.
ஒரு கணவனோ அல்லது நண்பர்களோ கொடுக்க முடியாத உன்னதமான அன்பை இயேசு தருகிறார். லேயாள் எதிர்பார்த்த அந்த உண்மையான அன்பின் நிழலாகவே இயேசுவின் வம்சம் அவள் மூலம் உருவானது. மனித அன்பு கிடைக்கவில்லையே என்று ஏங்கும் போது உங்களுக்காக சிலுவையில் உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் உன்னத அன்பை நினையுங்கள். அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கும். லேயாளின் உடைந்து போன வாழ்க்கையை இஸ்ரவேலின் அஸ்திபாரமாக தேவன் மாற்றினார். இன்றும் உடைந்த உள்ளங்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்றே உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் உங்களை கொண்டும் தன்னுடைய மாபெரும் திட்டங்களை நிறைவேற்றுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.